ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு வெண்ணெய், முட்டை, அப்புறம் ஓவன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கடாயிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கூடவே க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ட்ரேயை நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பட்டர் ஷீட்டும் வச்சுருங்க. நம்ம பட்டர் ஷீட் வைக்கும்போது கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பட்டர் ஷீட் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு லேசாக தட்டி விட்டால் போதும். அப்போவும் கேக் ஒட்டாமல் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தான், அதனால தான் இந்த மாதிரி கலராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தயிர், சர்க்கரை ரெண்டும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கடைகளில் வாங்குற மாதிரியே கேக் டேஸ்ட் வரணுன்னா கண்டிப்பாக மைதா மாவு தான் சேர்க்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். பால் எல்லாத்தையுமே நம்ம முதல்லையே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணுறதா இருந்தால் தயிருக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எடுத்திருந்த 3/4 கப் பால் கரெக்டாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட பத்தலைன்னா இன்னுமே கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கேக் பேட்டரை இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த டின்னில் சேர்த்துடலாம். எப்போவுமே கேக் செய்யும்போது டின்னில் பாதி அளவு மட்டும் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு கேக் நல்லா பொங்கி வரும். இப்போ இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த கடாயில் வச்சுக்கலாம். கேக் பேக் ஆகி வர்றதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் போல் ஆகும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் மட்டும்தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம். அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆறி வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளேட்டை கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டேப் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக்கை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இந்த கேக் செஞ்சு முடிச்சிருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இதுக்கு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீம் பண்ணுறதுக்கு பவுல், பீட்டர் எல்லாமே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தான் க்ரீம் செய்ய போகிறேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை பேக் சைடில் அடிப்பக்கத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபுல் க்ரீமும் ரொம்ப ஈஸியாக வெளியில் வரும். கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு உடனேவே நம்ம க்ரீம் பண்ண முடியாது. 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நம்ம க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ரீம் செய்ய ஆரம்பிக்கணும். பீட்டரில் இப்போ ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது அது ஒரு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பொங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
நான் 1/4 கப் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா பொங்கி வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும்போது க்ரீம் நமக்கு நல்லா பொங்கி வரும். அப்பப்போ நம்ம ஓரங்களை எடுத்து விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. நல்ல ஸ்டிஃப் பீக்காக நமக்கு வரணும். இப்போ பாருங்கள் நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு கவிழ்த்து வச்சோன்னா அது கீழே விழாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக கேக்கோட மேல் பாகத்தை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் வைக்கும்போது கேக் நகராமல் இருக்கும். அதுக்காக கேக் எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ரீம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு லெவல் பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைனுக்காக நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக செரிஸ் வச்சுக்கிறேன். இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம். அப்படியே ப்ளெயினாக கூட விட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குதுன்னு. ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியான சாஃப்டான கேக் இது. சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் வாங்கின கேக் போலவே இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஓவன் கூட நமக்கு தேவையில்லை. கடாய் மட்டுமே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக் நம்ம முட்டை சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.